ஃப்ரெண்ட்ஸ், செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. செடி வளருமா வளராதான்னு பயமாக இருக்கு. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக வளர்க்குறதுக்கு முக்கியமான ஒரு 4-5 செடியை சொல்கிறேன். புதினா நம்ம வாங்கிட்டு வந்து தூக்கி போடாமல் அதை அப்படியே நட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஒரு ஒரு 2-3 வாரத்தில் அழகாக வளர்ந்துருங்க. நம்ம எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இன்னொன்று துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பிரியாணியில் போட்டு மணக்க மணக்க பிரியாணி சாப்பிட்லாம். டேஸ்டியான பிரியாணி. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வளருது. 2வது ஓமவல்லி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஸ்டெம் வச்சா போதும், நிறைய வளர்ந்துடும். மழை காலத்தில் முக்கியமாக குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு 45 நாள் சாப்பிட்டா நம்ம பாடியில் இருக்கிற சளி அது தானாக அதுவே வெளியில் போயிடும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் உள்ள இந்த செடி. அதை ஈஸியாக வளர்க்கலாம், எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. அதுக்கப்புறம் கற்றாழை வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ஈஸியானது. அப்படி வச்சு விட்டால் போதும். வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றினா கூட போதும். அவ்வளோ லோ மெயின்டெனன்ஸ் தான். அதுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கற்றாழை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேயும் இருக்குது. ஈஸியாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். கைவலி, கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே ஈஸியாக அது நிவாரணம் கொடுக்குறது. அது துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த செடிகள்லாம் ஈஸியாக வளர்த்து லோ மெயின்டெனன்ஸில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.